என் பேர் ஆனந்தன். நான் தேவகோட்டை செல்வன் மாணிக்கா வாசகம் நடுநிலைப் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். சார் சொல்லியிருக்காங்க எறும்புகள்ல 20 வகையான எறும்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மீன்கள் 20,000 மீன்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மாரிமுத்து அப்படிங்கிற ஒருத்தவங்களை பத்தி சொல்லியிருந்தாங்க. அவங்க 1,00,000 மாரிமுத்து லோகநாதன் அப்படின்னு ஒருத்தவங்களை பத்தி சொல்லியிருக்காங்க. அவங்க 1,06,000 மரக்கன்றுகள் நட்டிருக்காங்களாம். அதுக்கப்புறம் இன்னொருத்தவங்களை பத்தி சொன்னாங்க. அவங்க 150 குளங்கள் வெட்டியிருக்காங்களாம். அதுக்கப்புறம் வண்டுகள் 3 லட்சம் வகையான வண்டுகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் செடி மரங்கள் இதெல்லாம் நம்ம வளர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பூக்கள் 20,000 பூக்கள் வகையான பூக்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சார் சொன்ன மாதிரி நான் நிறைய மரங்கள் வளர்ப்பேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் எம். கிருத்திகா. தேவகோட்டை சேர்மன் மாணிக்க வாசகம் நடுநிலைப் பள்ளி 7ஆம் வகுப்பு படிக்கிறேன். சார் சொல்லியிருந்தாங்க மீன்கள் 28,000 வகைகள் மீன்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தாவரங்களும் விலங்குகளும் 1.5 லட்சம் தாவரங்கள் விலங்குகள் இந்த உலகத்துல இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் எறும்புகள்ல 20,000 வகையான எறும்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பூக்களும் 20,000 வகையான பூக்கள் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சார் சொல்லியிருந்தாங்க ஒரு 15 வயது பெண் அவங்க வெளிநாட்டுல இந்த மாதிரி பிளாஸ்டிக் அதை எதிர்த்து போராட்டம் பண்ணி வென்றாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு மனிதர் தனி மனிதராகவே 150 குளங்களை வெட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் டீச்சர் நம்ம சாக்லேட்லாம் சாப்பிட்டோம்னா அந்த கவரை தான் டஸ்ட்பின்லாம் போடணும், கீழெல்லாம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் எங்கள் வீட்டில் நிறைய மரங்கள்லாம் வளர்ப்பேன். சாக்லேட்லாம் சாப்பிட்டா டஸ்ட்பின்ல தான் குப்பையெல்லாம் போடுவேன். நன்றி, வணக்கம்.